குலதெய்வம் இல்லாதவர்கள் என்ன செய்யணும்? குலதெய்வம் இருப்பவர்கள் குலதெய்வத்தை எப்படி வழிபடணும்? இப்போ எங்கள் வீட்டில் ஜக்கம்மாவை நாங்கள் குலதெய்வமாக கும்பிடுறோம் அப்படின்னு சொன்னால், ஜக்கம்மா இருக்காங்க, அவங்க ஃபோட்டோ இருக்குது. இவங்க சுயம்பா வந்தவங்க, அதாவது கல் அதுவாகவே வளரும். வருஷம் 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 கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ ஒரு 6 அடிக்கு கிட்ட வந்திருக்காங்க. அவதை தான் நாங்கள் தெய்வமாக கும்பிட்டுட்டு வரோம். ஸோ உங்கள் வீட்டில் எவ்வளோ தெய்வங்கள் வச்சுருந்தாலும் குலதெய்வ படத்தை நடுநாயகமாக வச்சு குலதெய்வத்தை முதல்ல வழிபடணும். குலதெய்வத்துக்குன்னு ஒரு விளக்கேற்றணும். அது காமாட்சி அம்மன் விளக்காக இருக்கலாம், இல்லை சாதாரண விளக்காக இருக்கலாம். எந்த விளக்கா இருந்தாலும் நம்ம வீட்டில் நடுநாயகமாக குலதெய்வம் படமும் குலதெய்வ படத்துக்கு தனியாக விளக்கும் ஏற்றணும். 2வது கேள்வி, குலதெய்வம் இல்லைங்க, குலதெய்வம் யாருன்னே தெரியல, அப்போ எப்படி கும்பிடுவோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டு சிவட்டில் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கையில் மஞ்சளை குழைச்சி வட்டமாக தேய்ச்சிட்டு 7 குங்குமம் அல்லது 5 குங்குமம் அப்படின்னு ஒத்தப்படையில் வச்சு இதுக்கு கீழே விளக்கேற்றுங்க. நம்ம குலதெய்வமாக மனசில் நினச்சிட்டு அந்த விளக்கில் இருக்க சுடரை குலதெய்வமாக நினச்சி கும்பிட்டோம்னா குலதெய்வம் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல இறங்கி நின்று நமக்கு அருள் புரியும். அப்புறம் குலதெய்வம் இல்லாதவங்கலாம் யாரை குலதெய்வமாக கும்பிடுறது, வழி வழியாக தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் குலத்தில் மூத்த உங்கள் பரம்பரை சேர்ந்த பங்காளி யார் இருந்தாலும், உங்கள் குடும்பத்தில் மூத்த பங்காளி யாராவது உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நல்ல ஜோசியத்தை கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நாடி ஜோதிடத்தில் இப்போ கரெக்டாக குலதெய்வங்களை காட்டுறாங்க. அந்த மாதிரி நாடி ஜோதியம் எங்கே நல்லா பார்க்குறாங்களோ அந்த ஜோதிடத்தில் போய் பாருங்கள். அப்படியும் இல்லை, நாங்கள் எல்லாமே பார்த்துட்டோங்க, எங்கள் குலதெய்வம் எதுன்னே தெரியலை அப்படின்னு சொன்னால், பிள்ளையாரை, முருகனை, மீனாட்சி அம்மனை, சிவபெருமானை யாரையாவது ஒருத்தரை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து, உங்கள் பங்காளிகள் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து தான் இவரை நாம் குலதெய்வமாக ஏற்றுக்குவோம், நம்ம வழி வரவங்கள்லாம் இவரையே குலதெய்வமாக ஏற்று கும்பிட்டுட்டு வருவோம்னு முடிவெடுத்து அதுக்கு உத்தரவு வாங்கி, தேங்காய் பழம் உடைச்சி உத்தரவு வாங்கி அதை வழிபடலாம். பொது தெய்வங்களையே சிவபெருமானே நம்ம குலதெய்வமாக எடுத்து வழிபடலாம். நிறைய குடும்பங்கள் மீனாட்சியை, முருகனை, விநாயகரை, சிவனை வழிபடுறாங்க. குலதெய்வ கோயில்கள் ஒரே ஆள் கட்டக்கூடாதுங்கிறது நியதி. எந்த கோயிலையுமே தனி ஒரு நபர் மட்டும் கட்டக்கூடாது. அவர் பெரிய செல்வந்தராக கூட இருக்கலாம். நானே இந்த கோயிலுக்கு 25 கோடி ஆகுது, நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் செய்யக்கூடாது. ஏன்னா அந்த கோயிலில் ஆகம விதிப்படி நடக்கிற நல்லதும் நடக்கிற கெட்டதும் அந்த கோயிலை யார் கட்டியிருக்காங்களோ அவங்களே சாரும். குலதெய்வ கோயிலுங்கிறது தனிப்பட்ட ஒருத்தரோடது இல்லை, அது பரம்பரையாக வரக்கூடியதில்லை. அப்போ அந்த கோயிலை கட்டுறதும் கோபுரம் கட்டுவதும் அந்த பராமரிப்பு வேலை பார்க்குறதும் எல்லாமே பொதுவாக தான் பண்ணணும். ரொம்ப ஏழை, என்னால் காசு கொடுக்கணும், அட்லீஸ்ட் அவங்களோட பங்காக 1 ரூபாய் காசாவது அந்த கலெக்ஷனில் விழுகணும். அப்படி வர பணத்தில் தான் நம்ம கோபுரமோ பராமரிப்பு பணியோ எல்லாமே செய்யணும். ஏன்னா குலதெய்வத்துக்கு ஒரு கோபம் வந்தால் ஒரே ஆள் ஒரே குடும்பத்தை அடிச்சிடும். அப்போது இப்படி ஒரு 1000 450 தலைக்கட்டு 500 தலைக்கட்டுன்னு இருக்கும்போது அந்த கோபங்கள் பிரிஞ்சிடும். எல்லாருக்குமே சாரும்போது நம்மளை ரொம்ப பாதிக்காது. அதே மாதிரி சந்தோஷம், செல்வ செழிப்பு, நம்மளை ஆசீர்வதிக்கிறது எல்லாமே நம்ம பங்காளிகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரும். அதனால தான் நம்ம இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறது, கோயிலுக்கு பண்ணுறது எல்லாமே பங்காளிகளாக சேர்ந்து பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. 2வது, குலதெய்வங்களை எப்படி வழிபடணும் அப்படின்னு. நேரடியாக குலதெய்வம் கோயிலுக்கு போய் நேரடியாக குலதெய்வத்தை வணங்கக்கூடாது. எப்பயுமே விநாயகர் தான் குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு வழி விடுவாராம். அதனால் விநாயகரை போய் பார்த்து அவரை கும்பிட்டு அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோமா, பர்மிஷன் வாங்குறோமா, நான் என் குலதெய்வத்தை கும்பிட போகிறேன், என் குலதெய்வத்தை கும்பிடுறதுக்கு நீ வழிவிடு அப்படின்னு கேட்டு. அதனால் குலதெய்வம் கும்பிடுறதுக்கு முன்னாடி நிச்சயமாக விநாயகருக்கு தேங்காய் உடைச்சி மாலை போட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் தான் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். குலதெய்வ கோயிலுக்குமே வெறும் கையை வீசிட்டு போகக்கூடாது. பெண் தெய்வம் வந்தால் காதோலி, கருகமணி, இந்த மாதிரி தெய்வங்கள் உங்களுக்கு முனியாண்டி, நொண்டிச்சாமினா சுருட்டு, அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கிட்டு போகணும். கட்டாயம் மாலை வாங்கிட்டு போகணும். அப்புறம் ஊதுபத்தி, சூடம், சந்தனம், குங்குமம், நல்லெண்ணெய். அந்த கோயிலுக்கு நம்ம பங்கு
நம்ம பங்கு ஏதாவது ஒரு விதத்துல சேர்றோம். அதே மாதிரி அவங்க பராமரிப்புக்கு கட்டடம் கட்ட போறோம், கோபுரம் கட்ட போறோம்னு கேட்டா நம்மளால முடிந்த சிறு தொகையா இருந்தா கூட நம்ம பங்குக்கு சேர்க்கணும். அப்பதான் அந்த குலதெய்வம் கும்பிடுற அந்த செயின் வந்து நமக்கு கரெக்டா செட் ஆகும். அப்புறம் அந்த காலத்துல குலம் தழைக்க ஒரு ஆண்மகன் வேணும்னுவாங்க. இது என்னன்னா, இப்போ கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வரா, அது வரைக்கும் அவ என்ன பண்ணுவான்னா அவங்களோட பேரண்ட்ஸ் அப்பாவோட குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வருவா. கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது என்ன பண்ணுவோம், நம்ம கன்னிகாதானம் பண்ணி ஒருத்தவங்ககிட்ட அந்த பொண்ணை கொடுத்தாச்சு. அப்போ அந்த பொண்ணுக்கு அடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போற குடும்பத்தோட குலதெய்வத்தை தான் அவ கும்பிடுவா. அப்போ இந்த குலதெய்வத்துக்குரிய அந்த சங்கிலி தொடர் வந்து பெண் குழந்தைன்னா அருந்துருது. அவங்க சைடு போயிடுறா. அப்போ யார் தொடரும், இந்த குலத்துல பிறந்த பையனுக்கு ஒரு பொண்ணு உள்ள வரா. வந்த உடனே ஒரு வாரிசு கொடுக்க போறா. அப்போ குலதெய்வத்தோட அந்த செயின் இருக்கு பார்த்தீங்களா, லிங்க், அது தொடர்ந்து வரும். ஒருவேளை அந்த குடும்பத்தை சேர்ந்த வாரிசுகள் யாருக்குமே ஆண் குழந்தை பிறக்கலைன்னா அந்த குலதெய்வத்தை கும்பிடுற அந்த தொடர் இருக்கு பார்த்தீங்களா, சங்கிலி தொடர், அது வந்து இடையில அருந்துரும். அதனாலதான் அந்த காலத்துல குலம் தலைக்க வந்தவனே, குலத்தை வாழ்விக்க வந்தவனே ஆண் மகனேன்னு சொன்னாங்க. நம்ம தப்பா ஆண் குழந்தை தான் முக்கியம், ஆண் குழந்தை தான் பெருசுன்னு பேசினாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இப்ப தலைமுறை மாறிட்டு வருது. பெண் குழந்தைகள் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் அம்மா வீட்டு குலதெய்வத்தை வந்து கும்பிட்டுட்டு போறாங்க. குலதெய்வத்தை வந்து நம்ம வந்து வருடத்திற்கு 2 முறை கட்டாயம் கும்பிடணும். நான் வந்து அமெரிக்காவில் இருக்கேன், இல்லை நான் வேற மாநிலத்தில் இருக்கேன், வேற மாவட்டத்தில் இருக்கேன்னா உங்களால் வர முடிஞ்சப்ப கட்டாயமாக வந்து குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு போயிருங்க. ஒரு நல்லது நடத்துறீங்க, கல்யாணம் பண்ணுறீங்க, வீடு கட்டுறீங்க, தொடக்கம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது என்ன பண்ணுங்க, வெள்ளை துணியில் மஞ்சளை தடவி ₹1, அந்த காலத்தில் 1.25 ரூபாய் வைப்பாங்க. நம்மக்கிட்ட இப்போ ₹1/4 இல்லாதனால ₹1, ₹2, உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசில் ஒரு காயினை மட்டும் எடுத்து அந்த மஞ்சள் துணியில் கட்டி முடிச்சு போட்டு நம்ம வீட்டில் நம்ம இந்த படம் வச்சுட்டு போயிடலாம். உண்டியில் சேகரிக்கலாம். என்னைக்கு நம்ம குலதெய்வங்களுக்கு போகிறோமோ அன்னைக்கு இது சமர்ப்பிக்க போகிறோம். இது என்னன்னா, உனக்காக வேண்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கடவுள் வந்து அப்போ அதை வந்து அவர்கிட்ட சேர்க்கறதுக்காக நம்மளை நல்லபடியாக திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்காக தான் அந்த இதில் முடிச்சு போட்டு வைக்கிறது. ஒரு கல்யாணம் பேசுகிறோம், ஒரு வீடு கட்டுறோம், நல்லபடியாக முடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு ₹1.25 ₹1.25 வச்சு முடிச்சு போட்டு வேண்டிக்கிறோம். அடுத்து காஞ்சி பெரியவாவும் குலதெய்வமும். ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தொழிலில் நஷ்டமாகி ஒருத்தர் வந்து வராரு, காஞ்சி பெரியவாவை பார்க்க வராரு. வந்துட்டு, ஐயா நான் தொழிலில் ரொம்ப நஷ்டப்படுறேன், என்ன தொட்டாலும் தொடங்கலை, ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறேன் அப்படின்னு கேட்குறப்ப காஞ்சி பெரியவா கேட்குறாராம், உன்னுடைய குலதெய்வம் எது அப்படின்னு கேட்குறாராம். ஐயா குலதெய்வமா, அப்படி ஒன்று இருக்கிறது எங்களுக்கு தெரியாது ஐயா அப்படின்றார். நீங்கள் பிறந்த ஊர் என்ன, அந்த ஊரில் போய் இன்னும் உயிரோட முதியவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட போய் தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாராம். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, தங்கள் பிறந்த ஊர் அந்த ஊருக்கு போய் அங்கே வாழ்கிற பழைய கால மனிதர்களை போய் பார்த்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி எங்கள் குடும்பத்துக்குன்னு குலதெய்வம் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்து ஆமாம் இந்த இடத்துல தான் அவங்களுக்கு குலதெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குலதெய்வம் பேரை சொல்கிறாங்க. உடனே காஞ்சி பெரியவாட்ட வராங்க. வரும்போது சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் போய் கேட்டப்போ எங்களோட குலதெய்வம் இங்கே இருக்குது, அதுக்கு இந்த பேருன்னு சொல்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லும் போது, சரி நீ போய் கோயிலை சுத்தம் பண்ணி கோயிலை சரி பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் போதே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தொழிலை ஆரம்பிச்சுட்டு அந்த தொழிலை பார்த்துக்கிட்டே அந்த ஊருக்கு போய் அந்த கோயில் வந்து பராமரிக்கப்படாமல் பாழடைஞ்சு இருந்திருக்கு, அதை கூட்டி சரி பண்ணி விளக்கேற்றிருக்காங்க. விளக்கேற்றிட்டு வர என்ன ஆயிருக்கு, அவங்களோட தொழில் விருத்தி ஆகிக்கிட்டே வந்திருக்கு. அவங்க அந்த கோயிலை இன்னும் விரிவுபடுத்துகிறாங்க, கட்டணம் எழுப்புறாங்க, கோபுரம் கட்டுறாங்க, பெரிய லெவலில் வந்துடுறாங்க. அப்போ காஞ்சி பெரியவாட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி குலதெய்வத்தை கண்டுபிடிச்சதுலேருந்து எங்களுக்கு நல்ல வளர்ச்சி அப்படின்னு. அதான் குலதெய்வம் இருந்தால் அந்த குடும்பம் வளர்ச்சி அடையும். சரி, குலதெய்வம் உள்ளே வரலை, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நம்ம குலத்தில் பிறந்தவங்க ஏதோ பாவம் பண்ணிட்டாங்க, அது வந்து போன ஜென்மத்தில் கூட செஞ்சுருப்பாங்க, பாவங்கள் நிறைய செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குலதெய்வம் வீட்டை விட்டு வெளியே போயிடும். ஒரு குலதெய்வம் வீட்டுக்குள்ளே இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே, ஆனால் எங்கேயும் போகாது, வீட்டுக்கு வெளியே நின்று வருத்தமாக பார்த்துக்கிட்டே இருக்குமா. அப்படி இருக்கிற வீட்டில் நல்லது நடக்காது. இன்னும் அகால மரணங்கள், துர்மரணங்கள், கல்யாணம் நின்று போகிறது, குழந்தை பிறக்காமல் போகிறது, விதவைகள், ஆண் பெண்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா குலதெய்வத்தை எப்படி சாந்திப்படுத்துவதுன்னு ஒன்று ஜாதகம் பார்க்கணும், நாடி ஜோசியம் பார்க்கணும், இல்லைன்னா அருள்வாக்கு சொல்கிறவங்க பெரியவங்க இவங்ககிட்டலாம் கேட்டு எதனால எங்கள் வீட்டுக்குள்ள தெய்வம் வெளியே நிற்கிது, அதை எப்படி சாந்திப்படுத்துறதுன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அதை சாந்திப்படுத்திடுங்க. குலதெய்வம் வீட்டுக்குள்ள வந்தால் குலம் நிச்சயமாக விருத்தி அடையும். மகா சிவராத்திரிக்கும்
குலதெய்வ கோயிலுக்கும் என்ன தொடர்பு? இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், நம்ம குலத்தில் பிறந்தவங்க சிலர் அந்த கோயிலுக்கு போயிருப்பாங்க. திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, சிதம்பரம் நடராஜர் கோயில், இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம குலத்தில் பிறந்தவங்க ஏதேதோ ஒவ்வொரு கோயிலுக்கு போயிருப்பாங்க. ஆனால் நம்ம குலத்தில் பிறந்த எல்லாரும் எந்த கோயிலுக்கு கட்டாயம் போயிருப்பாங்க அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு. ஏன்னா நம்ம குலத்தில் பிறந்த எல்லாரும் நம்ம குலதெய்வ கோயிலை ஒரு தடவையாவது மிதிச்சிருப்பாங்க. அவங்களோட உடல், ஆத்மா, உயிர் எல்லாமே ஒரு முறையாவது அந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்கோம். அப்படிங்கிறப்ப பரம்பரையாக எல்லாரும் வந்து போய் சாமி கும்பிட்ட இடத்துக்கு எவ்வளோ பவர் இருக்கும்ல. ஸோ அந்த கோயிலில் நம்ம வந்து மொட்டை எடுக்கிறோம், காது குத்துறோம், கல்யாணம் பண்ணால் பத்திரிக்கை வைக்கிறோம், கல்யாணம் பண்ணோடனே புது பொண்ணாக எங்கள் மருமகளை கொண்டு வந்து காட்டுறோம். அம்மா பாரு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க மருமகள், அடுத்து நமக்கு வாரிசை கொடுக்க போகிறவ அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், குலதெய்வம் கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோம். இந்த குலதெய்வம் கோயிலில் மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டர் இருக்குது. நான் வந்து கம்ப்யூட்டரே தெரியாத ஒரு ஆள் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் சொல்கிற எதுவுமே கம்ப்யூட்டருக்கு புரியாது, கம்ப்யூட்டர் சொல்கிற எதுவுமே எனக்கு புரியாது. இடையில ப்ரோக்ராம்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். அது என்ன பண்ணும், நான் சொல்கிறத கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி செய்யும், கம்ப்யூட்டர் சொல்கிறத எனக்கு ஏற்ற மாதிரி திருப்பி சொல்லும். அது மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வமும் நம்ம குலத்தில் பிறந்து இறந்து போன முன்னோர்களும் ஒன்றா உட்காந்துப்பாங்க. உட்காந்துட்டு இரவு 12 மணிக்கு சிவன்கிட்ட நமக்காக வேண்டுவாங்க. என்ன வேண்டுவாங்க, என் குலத்தில் பிறந்த இன்னாருக்கு குழந்தையே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, என் குலத்தில் பிறந்த இவங்க வீட்டில் ஒரு சாவு நடந்துருச்சு, இனிமேல் அந்த மாதிரி நடக்கக்கூடாது, இவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இந்த பையனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல, ஸோ இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு அவங்க ஆசையை நிறைவேற்றி கொடுங்கள்னு நம்ம முன்னோர்களும் நம்ம குலதெய்வமும் வேண்டுமா. குலதெய்வமும் முன்னோர்களும் சிலர் ரொம்ப கஷ்டப்படுறப்ப இறைவன்ட்டு அழுவாங்க. என் குலத்தில் பிறந்தவங்களை இவ்வளோ காயப்படுத்துறியே, இவ்வளோ கஷ்டப்படுத்துறியே, அவங்கள நல்வழிப்படுத்து, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுன்னு எல்லாரும் சேர்ந்து நம்மளோட சேர்ந்து இரவு 12 மணிக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனை கும்பிடுவாங்களாம். அப்படி கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு கை மொத்த கை அப்படி கூட்டு பிரார்த்தனை, அதுக்கு ரொம்ப பலம் அதிகமாக. அதனால் பலமாக கும்பிடும் போது நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்கிறது ஐதீகம். அதனால் எங்கே இருந்தாலும் வர முடியலைன்னா மகா சிவராத்திரி அன்னைக்காவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுங்க. சரி, எங்களுக்கு குலதெய்வம் இல்லை, ஒன்று. ரெண்டாவது, குலதெய்வத்துக்குன்னு கோயில் இல்லை. மூணாவது, எங்களால் குலதெய்வம் கோயிலை ரீச் அவுட் பண்ண முடியாது, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், வெளி மாநிலத்தில் இருக்கோம் அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்க சிவன் கோயிலுக்கு நீங்கள் போய் நேரடியாக உங்களுடைய வேண்டுதலை வைக்கலாம். ஆனால் மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் எப்படியாவது ஒரு நாள் தூக்கத்தை மட்டும் திறந்துட்டு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம மூதாதையர்கள் கட்டிய குலதெய்வ கோயில் ஒரு இடத்துல இருக்கு, நம்மளால் போக முடியல. நம்ம ஊரில் இருக்க நம்மளுடைய பரம்பரை சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து தலைக்கட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறோம், நம்ம இருக்க இடத்துலையே ஒரு கோயிலை கட்டிக்குவோமா அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மூதாதையர்கள் கட்டிய கோயில் இருக்குல்ல, அங்கேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து தங்கள் வீட்டு அருகில் தங்கள் ஊரின் அருகிலேயே என்ன பண்ணுறாங்க, ஒரு கோயில் கட்டிக்கிறாங்க. சரி, எந்த கோயில் பலம் வாய்ந்தது, அங்கே போகணுமா இங்கே போகணுமா, அதுதானே கேள்வி. அது வந்து இப்போது நம்ம மூதாதையர்கள் பல பரம்பரை சேர்ந்த பங்காளிகள் மிதிச்சு போன இடமும் அங்கு செய்த அர்ச்சனைகளும், எவ்வளோ தேங்காய் பழம் உடைச்சி எவ்வளோ கும்பிட்டுருப்போம், அது எவ்வளோ காலங்கள், எத்தனை 1000 ஆண்டுகளாக இருக்கும். அந்த கோயிலோட பவர், அதுக்கு இருக்க பவரும் இப்போ நம்ம கட்டி கொஞ்சம் பேர் தான் அதில் மிதிச்சிருப்போம். நம்ம மூதாதையர்கள் அந்த கோயிலை மிதிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்கள இறந்து போயிட்டாங்க. இப்போ பிறந்த வாரிசுகள் தான் அந்த கோயிலுக்கு வந்திருப்பாங்க. தேங்காய் பழம், ஒரு கோயிலோட பலம் எப்போ அதிகரிக்கும்னா, எவ்வளோ தேங்காய் பழம் உடைச்சி அர்ச்சனை பண்ணுறோமோ அவ்வளோ உடைக்க தான் அந்த கோயிலுக்கு போகிறான். அப்போது அந்த கோயிலோட இந்த கோயிலில் கம்மியாக தானே இருக்கும். அதனால இந்த கோயிலை என்ன பண்ணிக்கணும்னா, நம்மளால் போக முடியாத நேரங்களில் இந்த கோயிலில் கும்பிட்டுக்கணும். மொட்டை எடுக்கிறது, காது குத்துறது, நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணி முத மருமகளை கூட்டிகிட்டு போகிறது, இது எல்லாமே என்ன பண்ணணும், மூதாதையர்கள் பண்ண இடத்துல தான் பண்ணணும். மகா சிவராத்திரிக்கு அங்கே போக முடியலன்னா ஊரில் இருக்க கோயிலில் கும்பிடலாம். ஆனால் போக முடிந்தால் மிக முக்கியமான காலகட்டத்திலெல்லாம் நம்ம மூதாதையர்கள் கட்டின அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போய் நம்ம பாதத்தையும் நம்ம வாரிசுகளோட பாதத்தையும் அங்கே பதிய விடணும். உங்களுக்கு ஏதாவது குலதெய்வம் சம்பந்தமாக சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் எனக்கு தெரிஞ்சு
எனக்கு தெரியலைன்னா எங்கள் இதில் குடும்பத்தில் மூத்தவர்கள் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட கேட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இதில் வீணான கமெண்ட்ஸ் வேணாம். ஏன்னா என்னோட வழி வழியாக வந்தவங்ககிட்ட நான் பேசி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் நான் இங்கே வந்து பகிர்றேன். இதுக்கு வரலாற்று சான்று இருக்கா, மற்ற சான்று இருக்குன்னெலாம் கேட்காதீங்க. இதெல்லாம் பரம்பரையாக ஒருத்தவங்க சொல்லி காது வழியாக கேட்டு வந்தது. நன்றி, வணக்கம்.